இது கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. லீடர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வந்து டைரக்டரா இன்னைக்கு பிளானுக்கு போயிடலாம். பிளான் பத்தி முழுமையா சொல்லிடலாம். வெல்கம் டு பிபிஎஃப் பீட்காஸ்ட். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு டைம் 1000 ரூபாய்க்கு உதவி பண்ணணும். யாருக்கு உதவி பண்ணணும்னா, அறிமுகம் இல்லாதவருக்கு எதிர்பாராத நேரத்துல உதவி பண்ண போறீங்க. அந்த அறிமுகம் இல்லாதவருக்கு 1000 ரூபாய் உதவி. சார் சொல்லுங்க சார், கேட்கல. யார் பேசுறீங்களா? அறிமுகம் இல்லாதவருக்கு எதிர்பாராத நேரத்துல ஒரு உதவி செய்யறது மூலியமா நம்ம லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னா 100% ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அது உலகத்திலே இந்த ஃபார்முலா தான். அது பிபிஐ பீட்காஸ்ட். இந்த பீட்காஸ்ட்ல நீங்க 1000 ரூபாய் ஒரே ஒரு முறை 1000 ரூபாய் மட்டும் செலுத்தி நீங்க ஐடி போடணும். ஐடியை வந்து நீங்க பேமெண்டா உங்க அப்ளைனுக்கு அனுப்பணும். உங்க அப்ளைன் உங்களுக்கு ஐடி போட்டு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் உங்கள்கிட்ட ஒப்படைப்பாரு. அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 1020 ரூபாய் பணம் வந்து உங்க அப்ளைனுக்கு கட்டிடணும். அவர் வந்து உங்க டோனருக்கு பணம் கட்டி, ஆப்போசிட்ல இருக்க டோனருக்கு பணம் கட்டி உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டை உங்கள்கிட்ட வாங்கி கொடுத்துருவார். இது ஒரு விஷயம். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கணும். நீங்க தயவு செய்து பணம் இல்லைன்னா, பணம் எப்ப இருக்கோ அப்ப வந்து ஐடியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன நடக்கும்னா, உங்கள்கிட்ட இது வந்து ஒரு கம்பெனி கிடையாது, இதுக்கு ஒரு ஓனர் கிடையாது, இதுக்கு ஒரு ஆபீஸ் கிடையாது, இது ஒரு சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, இங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, பிளஸ் வந்து இங்க ரினிவல் கிடையாது, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது, இங்க ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு யாருக்கிட்டையும் நம்ம போய் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ப்ராடக்ட் கிடையாது. பீப்புள் டு பீப்புள் அப்லோடு பிபிஏ பீட்காஸ்ட். இதான் இதோட ஃபார்முலா. 100% நீங்க வந்து பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க உழைப்பை மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல இங்க ஜெயிக்கலாம். இங்க முதலீடு தேவையில்லை, உழைப்பு மட்டும்தான் மூலதனம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பிளானுக்கு போயிடலாம். பிளான் என்ன அப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு 1000 ரூபாய் உதவி பண்றீங்க. அந்த உதவி பண்ண ஒரு வாரத்திலேயோ 10 நாளிலேயோ 2 பேருகிட்ட இருந்து உங்கள்கிட்ட 1000 ரூபாய் வரும். ஒரு மாதம் கூட ஆகலாம், 15 நாள் ஆகலாம். இது வந்து யாராலையும் கணிக்க முடியாது. ஐடி அதிகமா வர்றதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசீவ்டு கோடு வரும். 2 பேருக்கிட்ட இருந்து 1000 ரூபாய் வரும். அந்த 1000 ரூபாயில நீங்க ரிட்டர்ன் செலுத்த வேண்டியது 2 பேர்த்துக்கு 750 ரூபாய் வீதம் 2 பேர்த்துக்கு பணம் கட்டணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல நீங்க மொத்தம் 4 லெவல். ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய் நீங்க உதவி பண்றீங்க. உதவி பண்றது மூலியமா ஒரு மாதத்துக்குள்ள, அதாவது 30 நாளைக்குள்ள உங்களுக்கு 2 பேர்த்துக்கிட்ட இருந்து 1000 ரூபாய் உங்களுக்கு ரிசிப்ட் வரும். அதுல வந்து 750 ரூபாய் வீதம் 2 பேருக்கு நீங்க பணம் கட்டுறீங்க. பணம் கட்டுறது மூலமா ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருது. சரிங்க சார், நான் வந்து 1000 ரூபாய் கட்டினேன், வெயிட் பண்றேன், எனக்கு 2 ரிசிப்ட் வருது, 750 ரூபாய் வருது, 1000 ரூபாய் வருது, 750 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். 1500 ரூபாய் நான் வந்து நன்கொடை கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. 2வது லெவல்ல எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மொத்தம் 4 லெவல். நீங்க 1500 ரூபாய் கொடுத்தீங்களா, அதே 1500 ரூபாய் வீதம் 4 பேத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு 6000 ரூபாய் வரும். இப்ப என்ன சார் நான் பண்ணணும்? உங்களுக்கு 2500 ரூபாயை நீங்க அப்கிரேட் என்ன கான்செப்ட்ல சொல்லுதோ, என்ன ரேசியோல சொல்லுதோ, என்ன கான்செப்ட்ல சொல்லுதோ, அதன் மூலியமா நீங்க வந்து அந்த 2500 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணணும். 750 சொல்லும், 250 சொல்லும், 500 சொல்லும், எந்த ரேசியோல சொல்லுதோ அதுபடி நீங்க 2500 ரூபாயை அப்கிரேட் பண்ணிருங்க. 2500 ரூபாய் அப்கிரேட் பண்ணா அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணும்? 1000 ரூபாய் வந்து குளோனிங் ஐடி சிஸ்டமே உங்களுக்கு போட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களை அறிமுகப்படுத்தின அப்ளைனுக்கு ஒரு 500 ரூபாய் நீங்க சிஸ்டமே அனுப்பிடும். உங்களுக்கு இதுல 2000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, புத்திசாலித்தனமா 2 பேரை அறிமுகம் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா 3வது லெவல் உங்களுக்கு வராது. ஒரு விஷயம் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் நல்ல விஷயம், நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த விஷயத்த எல்லாம் உள்வாங்கிக்கங்க. முடிஞ்சா இந்த விஷயத்த செய்யுங்க. நீங்க முடிஞ்சா இந்த நான் சொல்ற ஃபார்முலாவை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, இந்த சிஸ்டம் உங்களுக்கு சீக்கிரமா அந்த 4th லெவல முடிச்சு கொடுக்கும். அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்னன்னா, உள்ள வரும்போதே 2 பேரோட வந்துருக்கு. முடிஞ்சா நீங்க 2வது லெவல்ல பணம் வாங்கிட்டு தான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாலும் அது உங்க இஷ்டம். நான் உள்ள வரும்போதே 3 பேரோட வந்துடுறேன், 2 பேர்த்த கையோட அழைச்சிட்டு வந்துடுறேன், அவங்கள மீட்டிங்ல உட்கார வைக்கிறேன், நான் 2 பேரையும் இணைச்சு விடுறேன். இதெல்லாம் பெரிய திட்டம் கிடையாது. 5000மோ 10,000மோ லட்சமோ கோடியோ கிடையாது. ஜஸ்ட் பாக்கெட் மணி கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். 1000 ரூபாய், அதாவது வந்து ஒரு நாளைக்கு செலவு பண்ற பணம் தான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியில போகணும்னா 1000 ருபீஸ் இருந்தாதான் நம்ம போயிட்டு வெளில போயிட்டு ஃபேமிலியோட போயிட்டு உள்ள வர முடியும். அந்த மாதிரி செலவு பண்ண தொகை தான். அதுல 2 பேரை நீங்க நினைச்சா கையோட சேர்த்து விடலாம். அப்படி சேர்த்து விட்டீங்கன்னா இந்த சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்டா போகுங்கிறது ஃபார்முலா. அந்த விஷயத்த முடிஞ்சா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல சார், நான் 2000 ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் செய்வேன் அப்படின்னாலும் அது உங்க இஷ்டம். யாரையும் நான் போர்ஸ் பண்ணல. நான் வந்து ஃபார்முலா
சீக்கிரம் நடக்கணும்னா என்ன பண்ணுங்கிற ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்றேன். அடுத்து நீங்க 2500 ரூபா டொனேட் பண்ணீங்க இல்லையா? அதுக்கு இந்த பிரபஞ்சமும் இந்த சிஸ்டமும் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு 2500 ரூபா வீதமே அடுத்த ரேஷியோ ஸ்டார்ட் ஆகுது. நீங்க எவ்வளவு நீங்க உங்களுக்கு அப்கிரேட் பண்றீங்களே, அதே ரேஷியோலயே ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். 2500 ரூபா நீங்க டொனேஷன் பண்ணிட்டீங்க. அப்ப 2500 ரூபா வீதம் 8 பேர் உங்களுக்கு அனுப்புறாங்க. எவ்வளவு சார் வரும்? 20,000 ரூபா வரும். நான் என்ன சார் பண்ணணும்? 10,000 ரூபாய அப்கிரேட் பண்ணுங்க. யாரு ஒரே ஒரு நபருக்கு தான் சொல்லும் 10,000 ரூபா. ஆனா வந்து 750 ரூபா வீதம் ரிசிப்ட் வரும். 250 ரூபா வீதம் ரிசிப்ட் வரும். அந்த ஒரே நபருக்கு அந்த 10,000 ரூபாய அனுப்பி விட்டுட்டு நீங்க 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு குளோனி ஐடி போட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து 2000 ரூபாய் உங்களை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 2000 ரூபாய் அனுப்பிட்டு உங்களுக்கு இந்த லெவல்ல 3வது லெவல்ல 6000 ரூபாய் பெனிஃபிட். வந்து உங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்சது, 2வது லெவல்ல 2000 ரூபாய் கிடைச்சது, 3வது லெவல்ல 6000 ரூபாய் கிடைச்சது. மொத்தம் 8500 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்ல நிற்கும். சரிங்க சார், ஓகே சார், இது சூப்பரா புரிஞ்சு சார். 4வது விஷயம் என்ன சார்? 4வது விஷயம், நீங்க 10,000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தீங்க இல்லையா? உங்களுக்கு 16 பேர்கிட்ட இருந்து நீங்க அப்கிரேட் 4வது விஷயத்துல யாருக்கும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா லெவல் முடிஞ்சது. 10,000 ரூபாய் வீதம் உங்களுக்கு 16 பேர்கிட்ட இருந்து 1,60,000 ரூபாய் வரும். நோ அப்கிரேட். யாருக்கும் நீங்க வந்து சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு ஒன்லி இன்கம் ஸ்டார்ட் ஆயிருது. 4th லெவல்ல இன்கம் ஸ்டார்ட் ஆயிருது. அவுட் கோயிங் கிடையாது. ஓகேங்களா? இன்கம் மட்டும்தான். இந்த இடத்துல 10,000 ரூபாய் வீதம் 16 பேர்த்துக்கிட்ட 1,60,000 ரூபாய் உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். அதுல நான் என்ன சார் பண்ணோம்? சிஸ்டமே உங்களுக்கு 5,000 ரூபாய் போட்டு 5 ரீபத் ஐடி உருவாக்கி கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களை அறிமுகப்படுத்தின அப்ளைனுக்கு ஒரு 10,000 ரூபாய் நீங்க அனுப்பிடுறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 1,45,000 ரூபாய் ப்ராஃபிட் ஆயிடும். இது எப்ப சார் நடக்கும்? 6 மாசத்துல நடக்கிறதும், 1 வருஷத்துல நடக்கிறதும், 3 மாசத்துக்கு நடக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபண்ட் வரணும்னா கிரௌடு வரணும். கிரௌடு வந்தாதான் ஃபண்ட் வரும். அப்ப கிரௌடு வரணும்னா என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரு 12 பேரையோ, 25 பேரையோ, 50 பேரையோ, 100 பேரையோ அறிமுகப்படுத்தினீங்கன்னா இந்த ஃபண்டு சீக்கிரம் வரும். கிரௌடு வரும்போது அந்த ஃபண்டு வரும்போது உங்களுக்கு 100% அந்த 1,45,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஜாயின் பண்ணவங்க மினிமம் 2 பேர், மேக்சிமம் எத்தனாயிரம் பேரை, எத்தனை லட்சம் பேரை வேணாலும் இந்த சிஸ்டத்துல அறிமுகப்படுத்தலாம். அப்படி அறிமுகப்படுத்தும் போது அவங்க கை நீட்டி குறை சொல்ல மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, அவங்க போட்ட பணம் அதிகபட்சம் 30 நாள்லயோ 45 நாளிலேயோ 100% போட்ட 1000 ரூபாய் அவங்க எடுத்துருவாங்க. நான் சொல்றது அதிகபட்சம் 45 நாள், குறுகிய பட்சத்துல 30 நாள். இந்த 45 நாள்ல 30 நாள்ல எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களை கை நீட்டி குறை சொல்ல மாட்டாங்க. நீங்க எத்தனை பேரை வேணாலும் 100% இந்த சிஸ்டத்துல நீங்க வந்து அறிமுகப்படுத்தலாம். ஓகே, சரிங்க சார், இது ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு வந்து மொத்தம் 1,53,500 ரூபாய் கிடைச்சது. இந்த ரீபத்னு சொன்னீங்களே, அது என்ன சார்? ரீபத்துல உங்களுக்கு ஒவ்வொரு ரீபத்தும் உங்களுக்கு வந்து 1,53,500 ரூபாய் கிடைக்கும். அப்ப இதுல 8 ரீபத் ஐடி வந்திருக்கு சார். எனக்கு வந்து 8 ரீபத் ஐடிக்கும் பணம் கிடைக்குமா? அதுக்கு யாரையாவது நான் 2 பேரை அறிமுகப்படுத்தணுமா? அந்த ரீபத் ஐடிக்குன்னா 100% கிடையாது. இது புது மெசேஜ். ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டாரு, ரீபத்துக்கு நான் 2 பேர்த்த அறிமுகப்படுத்தணுமான்னா 100% கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள ஐடிக்கு 2 பேரை அறிமுகப்படுத்தி அந்த 2 பேரை அறிமுகப்படுத்தினதோட விட்டுறாதீங்க. நிறைய பேர் என்ன பண்றீங்க, 2 பேரை அறிமுகப்படுத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஐடியை போட்டுட்டு நம்ம கடமை முடிஞ்சதுன்னு அவங்க படுத்து கிடக்குற மாதிரி உங்க டீமும் படுத்து கிடக்கும். அந்த மாதிரி தயவு செய்து அந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. இதை வந்து நல்லா நீங்க முள்வாங்கிக்கங்க. 2 பேருக்கு வாய்ப்பை கொடுங்க. வாய்ப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது வாழ்க்கையா மாறும். பழக்கம் வழக்கமா வரும். வழக்கம் வாழ்க்கையா மாறும். வழக்கம் வழக்கமாக மாறும். வாழ்க்கை வாழ்க்கையா மாறும். நீங்க என்ன இந்த சிஸ்டத்துல செஞ்சீங்களோ அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களை, ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ஒர்க்கிங் தான் இன்வெஸ்ட்மெண்ட். உழைக்க தகுதி உள்ளவங்களை மட்டும் தயவு செய்து கொண்டு வாங்க. என்னால 2 பேரை போட முடியாது இந்த திட்டத்துலன்னா தயவு செய்து அவங்கள நீங்க போய் பார்க்காதீங்க. அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் வந்தா குட்டு, வரலையா வெரி குட். அடுத்த நெக்ஸ்ட் லெவல் மத்தவங்களை பாருங்க. வேலை செய்ய மாட்டேன், நான் பணம் மட்டும் போட்டு நான் சம்பாதிக்கிற ஃபார்முலா இருக்குன்னா இங்க இல்லைன்னு தெளிவா சொல்லுங்க. இங்க வந்தா வேலை செய்யணும், இங்க வந்தா அறிமுகப்படுத்தணும், இங்க வந்தா வேலை செய்யணும், அறிமுகப்படுத்தணும், உழைக்கணும். உழைக்க நான் தயாரா இல்லை அப்படின்னா தயவு செய்து அவங்க முகத்திலே முழிக்காதீங்க. பணம் போட்டு பணம் எடுக்கிற கான்செப்ட் 31 வருஷமா பார்த்தாச்சு. அதாவது உழைத்தவர்கள் பூமியில் வீழ்ந்தா சரித்திரமே இல்ல. உழைப்ப மட்டுமே நம்பினா மட்டும்தான் உழைப்பு மட்டும்தான் பணத்தை சம்பாரிச்சு தரும். உழைப்பு மட்டும்தான் பணம் சம்பாரிச்சு தரும். பணத்தை ஒரு காலமும் சம்பாரிச்சு தராதுங்கிற ஃபார்முலாவை எவ்வளவு விஷயம் 31 வருஷமா பார்த்துட்டோம். தயவு செய்து உழைக்காதவங்களை நீங்க பார்க்காதீங்க. உழைத்தவர்கள் மட்டும் பாருங்க, உழைப்பாளிகளை மட்டும் பாருங்க. உழைப்பாளிகள் தான் நமக்கு வேணும். ஓகேங்களா? இப்ப இந்த இதுல வந்து 8 ரீபத் ஐடிக்கு உங்களுக்கு 12 லட்ச ரூபாய் கிடைச்சது. இந்த 8 64 ஆகும். 64 ஆகும் போது 98 லட்ச ரூபாய். அதாவது 1C சம்பாதிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆனான்னா, 2 வருஷம் ஆனான்னா, 3 வருஷம் ஆனான்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்தா பெருமையா வாழலாம். அமைதியா இருந்தா அருமையா வாழலாம். நீங்க முக்கியம் உழைப்பு, 2வது பொறுமை. இந்த 2 விஷயமும் இருந்ததுன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆகிறது உறுதி. ஓகேங்களா? இது வந்து நம்ம இதெல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சிறப்பம்சம்
பிபிஏ பிட்கேஸோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஒரு முறை உதவி செய்யறது மூலமா நமக்கு வந்து 1000 ரூபாய் நம்ம டொனேட் பண்றோம். அது மூலியமா நமக்கு 12,500 ரூபாய் ஒரு ஸ்பான்சர் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 நிலையில் மட்டுமே இந்த இது சிஸ்டம் உள்ளது. சொன்னதுதான். மொத்தம் வந்து இந்த சிஸ்டத்துல ஒரு சுற்றுலா 1,83,000 ரூபாய் கிடைக்கும். நான் என்னென்ன சொன்னனோ அந்த சிஸ்டத்தை தான் அவங்க சிறப்பம்சமா போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து உதவி கொடுக்குற பணம் ரிட்டர்ன் கிடைக்காது. நீங்க உதவி தான் பண்றீங்க. பல லட்சம் கோடிகளை சம்பாதிக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்புங்க. ஓகே. அடுத்து வந்து சரிங்க சார், நான் வந்து எனக்கு வந்து ஒரு நான் சொன்னா ஒரு 100 பேர் கேட்பாங்க சார். ஒரு 50 பேர் கேட்பாங்க சார். ஒரு 25 பேர் கேட்பாங்க சார். ஒரு 12 பேர் கேட்பாங்க சார். அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? அதுக்கு ஏதாவது சிஸ்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணுதா? 2 பேரை மட்டும் தான் போடணுமா? எனக்கு நிறைய பேர் தெரியுமே சார். நான் என்ன சார் பண்ணலாம்? எனக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா சொல்லுங்க. அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம என்ன சொல்றோம்? நீங்க 12 பேர் போட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் ப்ரொமோட்டர் அதை வந்து ஒரு 300 பேர் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அக்யூரேட்டா சொல்லணும்னா ஒரு 270 இருந்து 80 பேர் முடிச்சிருக்காங்க. 270 இருந்து 80 பேர் முடிச்சிருக்காங்க. அக்யூரேட்டா சொல்லணும்னா இந்த மாதத்துக்குள்ள ஒரு 500 பேர் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி சிஸ்டம் ப்ரொமோட்டர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் சுற்றுல 1,50,000 லட்சம் கிடைக்கும். 2வது சுற்றுல 12 லட்சம் கிடைக்கும். 3வது சுற்றுல 96 லட்சம் கிடைக்கும். அதை முதல்ல சொன்னேன் இல்லையா? நீங்க போட்டு 2 பேரை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீபத்திலேயே வந்து 1 கோடி ரூபாய் கிடைக்கும். நீங்க 12 பேரை போட்டீங்கன்னா அதுக்கு தனியா 1 கோடி ரூபாய் கிடைக்கும். 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாங்க. அதிகபட்சம் இதுக்கு வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகும். டைம் ஆகும். நம்ம கிரௌட கொண்டு வந்தா 1 வருஷத்துலயும் சாதிக்கலாம், 6 மாசத்துலயும் சாதிக்கலாம். அது நம்ம கையில தான் இருக்கு. நமக்கு கிரௌடு ஃபண்டு வரணும்னா கிரௌடு வரணும். அதை மட்டும் மனசுல எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 100% நீங்க வந்து இங்க உழைத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இது உழைப்புக்கு உண்டான கூடாரம். உழைப்பவர்களின் கூடாரம் அப்படின்னா அது பிபிஏ பிட்கேஸ். ஓகேங்களா? இங்க உழைக்காம யாரும் ஜெயிக்க முடியாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜர். நான் இன்னைக்கு முடிச்சிருவேன். அதோட போட்டா இன்னைக்கு போட்டு நானும் போட்டுருவேன். 25 பேர் இன்னைக்கு நான் முடிச்சிருவேன். அப்ப வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,12,500 ரூபாய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு 25 லட்சம் கிடைக்கும். 3வது ரவுண்ட்ல 2 கோடி ரூபாய் கிடைக்கும். சிஸ்டம் மேனேஜர். சரிங்க சார், ஏற்கனவே 12 பேர் முடிச்சுட்டேன். மறுபடியும் 25 பேரை புதுசா சேர்க்கணுமானா இல்ல. அக்குமேட்டுங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே 12 பேர் போட்டீங்கன்னா 13 பேர் போட்டீங்கன்னாவே 25,000. 25 ஆயிட்டாவே 3,12,000. 25 2 கோடி ரூபாய் உங்களுக்கு 3வது ரவுண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3,12,000 மறுபடியும் சொல்றேன். 2வது ரவுண்ட்ல 25 லட்சம் கிடைக்கும். 3வது ரவுண்ட்ல 3 கோடி ரூபாய் கிடைக்கும். 2 கோடி ரூபாய் கிடைக்கும். சாரி. அப்ப சரிங்க சார், 25 எனக்கு இன்னும் நிறைய பேரை தெரியுமே சார். நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இன்னொரு 25 பேரை அறிமுகப்படுத்தினீங்கன்னா இந்த சிஸ்டம் ஹெட் ஆயிரலாம். இதுக்கு வந்து சிஸ்டம் ஹெட் ஆயிட்டீங்கன்னா 50 பேர் மொத்தம் உங்க டீம்ல வந்துட்டாங்க. உங்க குழுவுல டைரக்டரா வந்துட்டாங்க அப்படின்னா 6,25,000 ரூபாய் கிடைக்கும். 2வது ரவுண்ட்ல உங்களுக்கு 50 லட்சம் கிடைக்கும். 3வது ரவுண்ட்ல 4 கோடி ரூபாய் கிடைக்கும். ஓகே சார், சூப்பர். இப்ப இதை தவிர வேற எதுவும் இருக்கா சார்? 100% இருக்கு. சிஸ்டம் டைரக்டர். சிஸ்டம் டைரக்டர் ஆயிட்டீங்கன்னா 12,50,000 கிடைக்கும் முதல் ரவுண்ட்ல. 2வது ரவுண்ட்ல 1 கோடி கிடைக்கும். 3வது ரவுண்ட்ல 8 கோடி கிடைக்கும். 100%. இதை மறுபடியும் நான் சொல்லிடுறேன் ஒரு முறை. முதல் வந்து 12 பேரை போட்டீங்க அப்படின்னா மறுபடி நீங்க 25 பேரை புதுசா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. 13 பேரை பட்டாலே சிஸ்டம் மேனேஜர் ஆயிடலாம். திரும்ப 25 பேரை போட்டீங்கன்னாவே 25 + 25 அக்குமேட்டு. எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார், நான் 12 பேர் முடிச்சிட்டேன், மறுபடியும் முதல்ல 25 பேரை போடணுமான்னு கேட்டதுனால இந்த விஷயத்த நான் உள்வாங்கிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். அதாவது சிஸ்டம் ஹெட் ஆகணும்னா ஏற்கனவே 25 பேர் போட்டிருந்தீங்கன்னா புதுசா 25 பேரை சேர்த்தீங்கன்னா போதும், 50 மாறிடும். நீங்க சிஸ்டம் ஹெட் ஆயிடலாம். அடுத்து வந்து 50 பேர் முடிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு 50 பேரை புதுசா சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா 100 பேர் டோட்டலி 100 பேர் அக்குமேட் ஆகி 100 பேர் ஆயிட்டீங்கன்னா நீ சிஸ்டம் டைரக்டர் ஆயிடலாம். உங்களுக்கு 8 கோடி ரூபாய் கிடைக்கும் டோட்டலி. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. அடுத்து வந்து டேர்ம் கண்டிஷன் என்னன்னா, ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி. அதே மாதிரி போன்பே, கூகுள் பே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க ஐடி போடணும். போன்பே, கூகுள் பே இல்லாதவங்களுக்கு ஐடி போட்டீங்கன்னா அவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கடைசியில அவங்க வெளியே போயிடுவாங்க. அப்ப 2 பேரை நீங்க போட்டிருந்தீங்கன்னா ஒருத்தர் வெளியில போயிட்டாருன்னா அப்பயும் சிஸ்டம் உங்களுக்கு வர வேண்டிய இன்கம் நிறுத்திடும். அதனால தயவு செய்து இதெல்லாம் ஆய்வு பண்ணி நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் எல்லா வாய்ப்பு உள்ளவர்களாகவும் போடும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வாய்ப்பும் அப்படின்னா போன்பே இருக்கணும், கூகுள் பே இருக்கணும், பிளஸ் வந்து அவருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு விஷயம் எல்லாருமே பண்ணுங்க. தயவு செய்து ஒரே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வச்சுட்டு ஐடி வாங்குங்க. இது வந்து என்னுடைய தாய்மையான வேண்டுகோள். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்துட்டா டக்கு டக்குன்னு பணத்தை வாங்கி ஐடியா போட்டுறாங்க. அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சப்போஸ் அந்த தவறை ஏற்கனவே பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஐடியை திருத்திடுங்க. வேற ஒருத்தருக்கு கொடுத்துருங்க. அவர் வேண்டாம்னு சொன்னா அவரை விட்டுருங்க. அந்த ஐடியா வேற ஒருத்தருக்கு மாத்தி கொடுத்து நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நமக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நம்ம எல்லாருக்கும் ஒத்துழைப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இந்த சிஸ்டம் சிறப்பா போகும். சரிங்களா? அதனால அந்த விஷயத்த யாரும் பண்ணாதீங்க. டேர்ம் கண்டிஷன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது ஒரு மொபைலுக்கு 1 பிளஸ் வந்து கூகுள் பே இருக்கணும், போன்பே இருக்கணும்,
ரூ. 20 பணம் கட்டி பின் வாங்கணும். ரூ. 1000 பணம் வாங்கிட்டு தான் ஐடி போடணும். இந்த விஷயத்த தான் டேர்ம் கண்டிஷன்ல சொல்லியிருக்காங்க. கடைசியா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகேட்டோட சிஸ்டம் என்ன ஐடி போடுறதுக்கு என்ன வேணும்? மொபைல் நேம் வேணும். அவரோட பேங்க்ல என்ன நேம் கொடுத்துருக்காரோ அந்த நேம் வேணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் வேணும். அதுக்கப்புறம் ஜிபே நம்பர் வேணும், போன்பே நம்பர் வேணும், பேடிஎம் நம்பர் வேணும், வாட்ஸ்அப் நம்பர் வேணும். ரூ. 20 ரெஜிஸ்ட்ரேஷன் பணம் கட்டி இருக்கணும். சிஸ்டத்துக்கு ஒரு டொனேஷனுக்கு ஒரு ரூ. 1020 பணம் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் தயவு செய்து உங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நீங்க தயவு செய்து பணம் இல்லாதவங்கள்ட்ட ஐடியை போட்டுட்டு அப்புறம் நம்ம பணம் போட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. ரூ. 1000 இருக்கிறவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல அப்ளைன் பண்ணுங்க. தயவு செய்து அவர் பணம் இருக்கும் கொடுத்துருவாரு அனுப்பிடுவாருங்கிற விஷயத்த தயவு செய்து இதுக்கு மேல யாரும் பண்ணாதீங்க. உங்களை சிறந்தாழ்ந்து கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்த மட்டும் எல்லாரும் கடைப்பிடிங்க. அடுத்து வந்து பார்க்கணும்னா, இப்ப நீங்க வந்து ஒருத்தட்ட ஐடி வாங்குறீங்கன்னா, ஐடி வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு இந்த மாதிரி தான் வரும். யாருக்கு நீங்க பணம் கட்டணும் அப்படிங்கிற இந்த இது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த போல்டர் ஓப்பன் ஆகும். அதுல வந்து நீங்க எந்த டோனருக்கு பணம் கட்டணுங்கிற செல் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும். அவருக்கு நீங்க பணம் கட்டணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப புதுசா வர ரெசிப்ட்ல அவர் போன் எடுக்கலைன்னா அவங்க அப்ளைன்னு நேம் வரும். அதை பார்த்து நீங்க அவருக்கு போனை போட்டு அவங்க ஐடியில, அதாவது நீங்க ஜிபேல பணம் கட்டும்போது டு ஃப்ரம் ட்ரூ, ஃப்ரம்ல உங்களுத போடுங்க. ட்ரூல ஃப்ரம்னா உங்களுதுன்னா அவங்க உங்களுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும் இல்லையா? ஐடி நம்பர், அந்த நம்பரை போடுங்க. ட்ரூ நம்பர்ல ட்ரூ நம்பரை போட்டு அவருக்கு ரூ. 1000 பணம் அனுப்பிட்டு அப்ரூவ்டு கேளுங்க. அப்ரூவ்டு அவர் கொடுத்துருவாரு. அப்ரூவ்டு கொடுக்கறது இப்படிதான் கொடுக்கணும். இது ஒரு ஃபார்மாலிட்டியா போட்டிருக்காங்க. உங்களுக்கு ரூ. 1000 ரிசிப்ட் வரும். அதுல அந்த ரூ. 1000 ரிசிப்ட்ல அவர் அப்ரூவ்டு கொடுப்பாரு. உங்களுக்கு வந்து ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்னு வந்துடும். அவர் அப்ரூவ்டு கொடுத்த உடனே. இந்த விஷயத்த எல்லாரும் தயவு செய்து பண்ணுங்க. இதை அப்ளை செஞ்சு கொடுக்கணும். ஆனா புதுசா வரவருக்கு எதுவும் தெரியாதுங்கிறதுக்காக சிஸ்டத்தை மாத்திருக்காங்க. அப்ளைன் பணம் வாங்கிட்டு அவருக்கு ஐடியை போட்டு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் அவர் அனுப்பணும் அப்படிங்கிறது தான் சிஸ்டம். ஓகேங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, நண்பர்கள் முடிவுகள் உங்கள் கையில். அதாவது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நான் வந்து என்னவா ஆகணும்னு நினைக்கிறேனோ அதுவாகத்தான் நான் ஆகுவேன். இப்ப வந்து நான் வந்து ஒரு சிஸ்டம் ப்ரமோட்டர் போதும்னு நினைச்சேன்னா சிஸ்டம் ப்ரமோட்டரோட நிற்பேன். நான் வந்து ஒரு மேனேஜர் ஆகணும்னு நினைச்சேன்னா மேனேஜர் ஆவேன். என்னுடைய டார்கெட் எல்லாம் வந்து ஒரு 100 பேரை சிஸ்டம் டைரக்டர் ஆக்கணுங்கிறது தான் என்னோட டார்கெட். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. அதுக்காக வேலை செய்யுங்க. அதுக்காக உழைப்ப போடுங்க. அதுக்காக ஃபார்முலா பண்ணுங்க. 100% நீங்க ஜெயிச்சிடலாம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.